ஹாய்ங்க, இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி மக்காந்தி அல்வா. ரொம்ப சிம்பிளான இந்த அல்வா ரெசிப்பியை வீட்டில் இருக்க 4 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான இந்த அல்வா ரெசிப்பியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1/2 கப் ரவை எடுத்துக்கிறேங்க, 1 கப் காய்ச்சின பால், ஒரு 1/4 கப் ஜீனி எடுத்துக்கிறேங்க, ஏலக்காவை இடித்து எடுத்துக்கலாம், முந்திரி பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம், ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் நெய் எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவை சேர்த்துக்கலாங்க. ரவை சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ஒரு டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க ஏலக்காவையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மிக்சரை ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. ஒரு பேன் எடுத்துக்கலாங்க. பேன் நல்லா சூடாகவும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகவும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இந்த நட்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா ஸ்டிர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த சர்க்கரை நல்லா கரையணுங்க. கரையிற அளவுக்கு நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கையை எடுக்காமல் நல்லா சர்க்கரையை கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க. அதோட ஒயிட் கலரெல்லாம் ஃபேட் ஆகி அந்த பாகு கலரான ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லம்ஸ் இல்லாத அளவுக்கு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நெய்யில் நல்லா சர்க்கரை கரைஞ்சி ஒரு திக் ப்ரௌன் கலரில் கேரமல் கிடச்சிருச்சுங்க. இப்போ நம்ம சோக் பண்ணி வச்ச அந்த ரவை பால் மிக்சரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த கேரமலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கை எடுக்காமல். கேரமல் ரவையோட நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா ரவையோட கலரெல்லாம் ஃபேட் ஆகி இந்த கேரமலோட ப்ரௌன் கலர் அதை அப்சர்வ் ஆகி குக் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாங்க. ரவை நல்லா அந்த சர்க்கரை பாகோட வேகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மக்காந்தி அல்வா ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியுங்க, ரவை சூப்பராக வெந்திருக்கு, உதிரி உதிரியாக. ஸோ இதுக்கப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். இந்த அல்வாவை வின்டர் ஸ்பெஷல் அல்வான்னு சொல்லலாங்க. ஏன்னா இதில் நம்ம கீ, நட்ஸு, அதுக்கப்புறம் பாலெல்லாம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் நம்ம பாடியை எப்போவுமே ஒரு மாதிரி வார்ம்த் ஃபீலிங்லேயே வச்சுருக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா Sooru-Ready-ah யூடியூப் சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.